எனக்கு மித்ரனை பார்க்கணும் போல இருக்குண்ணா. இப்போதான் எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கான். அதை நீ வந்து கெடுத்துறாத. எனக்கு அவனை பார்க்கணும்ண்ணா. என்னை கூட்டிட்டு போங்க. சொல்லுமா, எதுக்குமா என்னத்துக்கு வர அது சொல்லியிருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. மித்ரா என்கிட்ட சண்டை போட்டு கால் பண்ணா கட் பண்ணி விடுறான். இது ஒரு விஷயமா? இதுக்கு நீ இந்நேரத்துக்கு வந்து நிற்பியா? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் கூட சும்மா விளையாடுவான். நீ வீட்டுக்கு போ, மார்னிங் பேசிக்கலாம். இல்லைண்ணா, அவன் அழுதுட்டே என்கிட்ட பேசினான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லைண்ணா, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் கால் பண்ணம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேற்று நைட்டெல்லாம் உன்னை பற்றி தான்மா நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஒன்று, அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குமா. ஆனால் அவன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாம்மா. அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியுதுமா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அண்ணா. இப்பவே பார்க்கணும் ப்ளீஸ் அண்ணா. சரி சரிம்மா, நீ அழுவாத, உட்காரு, போகலாம். எங்கே ஆக்காட்டு? இந்த நொடியில் நீ என்னை செத்துருன்னு சொன்னாலும் நான் செத்துற வேண்டி. வாயை மூடு. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்னொரு வரன்னா அது நீ தாண்டி. அண்ணா அண்ணா இங்க பாருங்க. ஆராதனா, ஏ ஆராதனா. ஓய் ஆராதனா. என்ன சொல்லுடி? நீ தூங்கிட்டியா? என்னடி கேள்வி இது? தூங்குறவள பார்த்து தூங்கிட்டியான்னு கேக்குற? சரி சரி ஓகே தூங்கு. சரி சொல்லி தொலை. அதுவா, நான் எப்படியாவது அவனை பார்த்து ஒரு முத்தம் கேட்பேன். அடி பாவி, இத சொல்லவா தூங்கிட்டியான்னு கேட்ட? அதுக்கு நான் தூங்கிட்டேனே சொல்லிருப்பேனடி. சரி இப்ப தூங்கலாம். நான் அப்பவே தூங்கிட்டேன், நீ தூங்கு. எப்படியாவது உன்கிட்ட பேசுறேன் மித்ரா. உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கானவ மித்ரா. என்ன வெயில எப்ப எப்பப்பா. அட குரங்கு, இப்போ பாருமா இவ்வளோ சீன் போடுறேன். ஓ டேய், அது நம்ம ஏரியா பொண்ணுடா. அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? போடா டேய், போறாமாடா உனக்கு. டேய் நான் கேட்டானா? நீ வேற ஏன்டா சும்மா இருடா, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன்ல. டேய் மச்சி, டெய்லியும் ஒரு கால் வராளே, அவங்க அப்பன் சொந்தக்காராக்குமோ? அப்பாவோட சொந்தக்காரா? அப்பனோட சொந்தக்காரா தாண்டா ஓட்டிட்டு வருவாங்க. அப்பாவோட சொந்தக்காரா எங்க? பின்னாடி யாருமே காணோம். பேக மறைக்குதுடா மாடையா. கையில கல்நட்டி வித்துறதா பாரு. இல்லையே, கிட்ட வந்து பாரு. ஏய் என்னடா போறா? ஏங்க ஏங்க, ஏய் ஓட்டிரு சீக்கிரம் வாடா. ஓடு மாப்பிள்ள, ஓடு மாப்பிள்ள, போயிட்டு போறா. ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் எக்ஸலன் வம்சத்தை சேர்ந்தவன். ஆடா ஓட்டிரி, அசிங்கப்படுத்திட்டாளேடா. ஏங்க நானும் இந்த ஊர் சேர்ந்தவன் தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? உங்களை வச்சு படம் எடுக்கட்டுமா? தள்ளுங்கடா. சூப்பரா வரும். நீ மூடு. இந்த
ஓலா போய் வர இவன் ஒருத்தன் இவன் பின்னாடியே சுத்த வேண்டியதா இருக்கு. நானும் உங்களை தினமும் பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்தேன் அன்னைக்கு கீழே வந்து செருப்படி வாங்கினேன். சம்பவம்டா. ஓ சரி, சும்மா காமெடி. டெய்லியும் வந்து விட்டு போறாரு. அவர் யாரு? இட்ஸ் மை டேட். ஆங்கிலமா? எஸ். என்னடா இருக்கட்டும். நீங்க பார்க்க கியூட்டா ரிச்சா இருக்கீங்க. அவரை பார்த்தா சிம்பிளா இருக்காரு. அவரா விஜய் சேதுபதியோட ஃபேன். அப்படிதான் இருப்பாரு. ஏம்மா கழுத்து. எங்க இவன் கூட தான் சிவகார்த்திகேயன் ஃபேனு என்ன சொல்லிட்டா இருக்கான். இவன் மாத்தி சொல்றான். சிவகார்த்திகேயனோட நாம தான் அழகா இருக்கும். சைட் அடிப்போம். அதெல்லாம் விடுங்க. டெய்லி எப்படிங்க ஒவ்வொரு கார்ல வரீங்க? ரொம்ப அழகா இருக்கு. அதுவா, எங்க வீட்ல 8 கார் இருக்கு. அதான் டெய்லியும் ஓடல வர. வயசு 8 காரா? பிக்கப் பண்ணி 2 காரை வீட்டையும் ஏற்றிட வேண்டியதுதான். பாத்தியா மாப்பிள்ள, அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போகுதுன்னு. அவளுக்கு ஆணவம் மட்டும் இல்ல, சீனு கொழுப்பு கெத்து எல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு ஐயா. இவளை எப்படியாவது லவ் பண்ண வச்சிருந்தா. அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒரு பொண்ணு அழகா கியூட்டா இந்த ஆராதனா கிட்ட இருந்து எனக்கு வேணும். நோ பாய், நல்ல டாலா ரொம்ப கெத்தா உன்ன மாதிரி தத்தியா. நான் பேர் கூட வச்சிட்டேன் தெரியுமா, வேதன். வீட்ல ஷார்ட்டா வேதான் கூப்பிடலாம். எப்படி? இல்ல ஆராதனா, பொண்ணு தான். இல்ல மித்ரா, பையன்தான். பொண்ணு பையன். சரி ஓகேம்மா, திரும்பி உட்காரு. ஒரு பாய் ஒரு கேர்ள், ட்வின்ஸ் போதுமா? ஹலோ, சொல்லுப்பா. ரீச் ஆயிட்டியா? 2 hours ஆச்சு. ஏன் ரீச் ஆனால் சொல்ல மாட்டியா? ஃபோன் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஓ, பிஸியாக இருந்தீங்க. சரி அங்கேயே பாருங்க. ஒரு நிமிஷம் இரு, கட் பண்ணாத. ஹலோ, நீங்கள் பிஸியாகவே இருங்க, நான் வைக்கிறேன். என்னம்மா, உனக்கு உங்க ஆளுக்கும் சண்டையா? அவர் அப்படிதான், சின்ன கோவம். அப்போ உங்க ஆளுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை போல. என்ன சொல்ற? அப்போ நான் சொல்றத சொல்லு. உங்க ஆளுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா பாப்போம். எங்க சொல்ல பாப்போம். எனக்கு எங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்க வராங்க, நான் போயிட்டு வரேன் மட்டும் சொல்லு. வேணாமே, அவன் இப்பதான் கோவத்துல இருக்கான். என்ன சொல்லு? பேச பேச கால் கட் பண்றல நீ. அப்போ உனக்கு என் கூட பேச பிடிக்கல, அப்படிதானே? நமக்கென முடிவே இல்லை. சாரி ஆராதனா, என் வாழ்க்கையில் நான் உன்னை எப்பயும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நிலைமையில் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்னால் வர முடியல. ஐ ரியலி மிஸ் யூ. இனிமேல் நீ ஏன் நினச்சாலும் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாது. மேகம் நீ இல்லாமலே தாகம் கொண்டு நீ இல்லாமல் ஆராதனா, கால்கள் எங்கு போகுமோ பாதம். நான் அப்பவே சொன்ன, கேட்டியா நீ? இப்ப அவன் என்னை விட்டு போயிட்டான். என் மூஞ்சிலே முழிக்காத. உந்தன் கையிலே ஐயோ, உன்னை மிஸ் பண்ணிட்டேனே. முதல் குழந்தையும் நீயே, உனக்கென முதல் குழந்தையும் ஆராதனா. ஹலோ. வெளியே போலாமாடி? டே, எங்கடா போறது? அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப வரல, இன்னைக்கு எங்க? ப்ளீஸ் வா போலாம். சரி இரு, நான் கூப்பிடுறேன். சரி, நான் வெயிட் பண்றேன். வே. என்னடா புதுசா ஓட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? நானே சொன்னாலும் வரமாட்டேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வர சொன்னேன். ஏய், நடிக்காதடா. ஒரு நிமிஷம் இரு. பாரு, ஃபர்ஸ்ட் அதை பிரி. டே, முதல்ல என்ன பேச வந்தோமோ அதை சொல்லு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மித்ரா,
டேய் நீ எனக்கு லவ் சொல்லியிருக்கடா. ஐயோ அப்படின்னா நான் திரும்ப லவ் சொல்லணுமா? டேய் நம்ம லவ் பண்ணி 1 year ஆக போகுது, இப்போ வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்க. நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். கிழிச்ச தத்தி. கனவெனும் புகைப்பட கோர்வையில் ஒருவித தாரகை சூடினார். கவிதைகள் பிறந்திடும் வேளையில் என்னிடம் காதல் கூறினார். தினம் அவள் சத்தம் கேட்கவே காதுக்குள் கீதம் பாடினாள். கவலைகள் எல்லாம் மறக்கவே மனசுக்குள் அவளை பொருத்தினார். கடற்கரையின் சாலையோரம் சேர்ந்தே நடக்கலாம்.